பத்மமுகே ரௌத்ரரூபிண்யாம் அபய அஸ்தாங்கத கருணாமூர்த்தியை சர்வ வியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 26 முதல் செப்டம்பர் 1 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் ஆட்சி பீடத்தில் தான் இருக்கிறார். மூலத்திரிகோண வீடும் அதுதான். அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி. இந்த கும்பராசி அதாவது மகர கும்பராசி 2 ராசிக்குமே ராசிநாதன் ராசிக்கு வருவது, எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம். ஆனால் இந்த மகர கும்பராசிகளுக்கு ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டமும் இருக்குது, திண்டாட்டமும் இருக்குது. திண்டாட்டம் என்னையா அப்படின்னா கூடவே 7.5 சனி கமிட் ஆகிடும். 7.5 சனி பெருசாக உங்களை பாதிக்காது. ஏன்னா உழைப்பை நம்பக்கூடியவர்கள், நீங்கள் சனியினுடைய ஆதிபத்தியம் இருக்கிறதால உழைப்பை மட்டுமே நம்பக்கூடியவர்கள். அப்போ உழைப்பை நம்புகிறவங்க இந்த சனி பகவான் கெடுக்க மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார். அப்போது உங்களை பொறுத்தவரையும் 7.5 சனி ஒன்றும் பண்ணாது. பட் இருந்தாலும் ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டுன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. முதல் ரவுண்டு பிரச்சனையை பண்ணும், செகண்ட் ரவுண்டு பெஸ்ட்டாக இருக்கும், தேர்ட் ரவுண்டு உடல் பலவீனத்தை கொடுக்கும்னு, நோய் நொடியை கொடுக்கணும். ஸோ இப்போது 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா முதல் ரவுண்டு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு. 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் பாதை, இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம்னு ஒரு நல்லது நடக்கும். 3வது ரவுண்டு பண்ணுறவங்களுக்கு உடம்பு நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனைக்கு சுகவீனம் ஏற்படும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலாகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா என்று பார்த்தால் 2ஆம் இடத்திலும் ராகு பகவான் இருக்கார். அவர் நல்லதும் செய்வார், கெடுதலும் பண்ணுவார். குடும்பத்தை பிரம்மாண்டமாக கொண்டு வருவார். செலவு இது எக்கச்சக்க செலவு இருக்கும், எக்கச்சக்க வருமானமும் இருக்கும். ஆனால் குடும்ப உறுப்பினர்களாகட்டும், கணவன் மனைவி இது கொஞ்சம் பார்த்து பேசணும். சண்டை சச்சரவு பிரச்சனைகள் தேடிட்டு வரும், பஞ்சாயத்து வைக்கும். கணவன் மனைவிக்கிட்டேயே சண்டை சச்சரவு வந்து பஞ்சாயத்து வைக்கிற அளவுக்கு, போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போகிற அளவுக்கு சில பேருக்கு பிரித்து விட்டுரும் இந்த ராகு பகவான். அதனால் எல்லாரையும் பிரிச்சிடணும்னு கணக்கு கிடையாது. பிறப்பு ஜாதகத்தில் எந்த கணவன் மனைவி பிரியணும், சண்டை போடணும்னு விதி இருந்தால் அது இப்போ நடக்கும். மற்றபடி இந்த 2ஆம் இடத்தில் பொருளாதார மேன்மை இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடுதுப்புன்னு நல்ல வருவாய் வரும். நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க, கேஷுவலாக பண்ணுவீங்க, நல்ல வருமானம் வரும். சில பேர் சின்சியராக வேலை பார்ப்பாங்க, வருமானம் வராது. அது அவங்களுடைய தசாபுத்தி கணக்கு ஒரு கணக்கு இருக்குது. பட் இருந்தாலும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பொருளாதார மேன்மையை கொடுப்பார், பண வரவை கொடுப்பார். ஆனால் உறவு விஷயத்தில் பிரச்சனைகளை கொடுப்பார். அப்படி எடுத்துக்கணும். 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். அப்போ எந்த முயற்சி எடுத்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தருமா என்று சொன்னால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ஜெயிக்காது. இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்குமா? நடக்காது. ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கு அடித்தளம் போடுவீர்கள். 4ஆம் இடம் மாத்ருஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். சவாரி கிடைக்கும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். அசையா சொத்துக்கள் மூலம் கூட வருமானம் கிடைக்கும்.
உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது. 4ங்கிறது சுகஸ்தானம், அங்கே போய் குரு உட்காந்துருக்காருல்ல, சுகமாக இருப்பீர்கள். 3ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 5இல் இருக்கிறார். குறை ஒன்றும் இல்லை, அற்புதமான ஒரு நிலை. செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. மற்றபடி 7ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெறுகிறார். உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு, இப்போ அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இருந்த போதிலும் சூரியனை சனி பார்ப்பதால் சில நேரங்களில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். நண்பர்கள்கிட்டையும் கருத்து மோதல்கள் ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு, கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு வரும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு வேலை பார்க்கணும். கல்வித்துறை, கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். மற்றபடி உங்களுக்கு 4க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் 8ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது உங்களுக்கு வருமானங்கள் கண்டிப்பாக வரும். மறைமுக வருமானங்கள் வர வேண்டிய காசு பணம் வரணும்னா வரும். மற்றபடி கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். ஆராய்ச்சி துறையில் பணியாற்றுபவர்கள், துப்புரவு இலாக்கா, அதாவது சிபிசிஐடியில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். மற்றபடி 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பட்டங்கள், பதவிகள் தேடி வரக்கூடிய தருணம். படித்து முடித்த இந்த கும்பராசி அன்பர்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே நான் வேலையில் இருக்கிறேங்க, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு போன்ற சலுகைகள், ட்ரான்ஸ்ஃபர் போன்ற சலுகைகள் கிடைக்கும். மேலதிகாரி, சக ஊழியர்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு தருணம். வேலையில், உத்தியோகத்தில் நல்ல சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. மன நிறைவோடு இருப்பீங்க. அங்கேயும் அட்மாஸ்பியர் சிறப்பாக இருக்கும். மற்றபடி தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் அபிவிருத்தியாகும். குறை ஒன்றும் இல்லை. செலவினங்கள் ஏற்பட்டாலும் பிள்ளைகளுடைய கல்விக்காக வீடு கட்ட, வீடு வாங்க, இப்படி சுப செலவுகள் ஏற்படக்கூடிய தருணமாக இது அமைகிறது. மொத்தத்தில் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக பேச வேண்டும். வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், ஜோதிட அன்பர்கள், இது போன்றவர்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்றே சொல்லலாம். துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள்.